அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு லால் சலாம் படத்தோட இசை வெளியீட்டு விழா. வழக்கமோட தலைவரோட ஃபேன் பாய் மூமெண்ட் மாதிரி தான் எனக்கு ஒரு தருணம் இருந்திருக்கு. அவர் கூட பேசுறது, அவர் கூட பழகுறது, அவரோட படங்கள் பார்க்கறது, அவர் கூட ஒரு செகண்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுத்துக்கிறது, இது எல்லாம் நிகழ்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் ஐஸ்வர்யா மேம் அண்ட் ரைட்டர் சினிமோட்டோகிராஃபர் விஷ்ணு பிரதேவ் 2 பேருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு முக்கியமான அழுத்தமான ஆழமான ஒரு கதையோ சூழல ஒரு படத்தில் எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு. ஸோ அது இன்னைக்கு அது நிறைவேறியிருக்கு. அதை நான் பார்க்க போகிறேன். கம்மிங் 9th படம் ரிலீஸ் ஆகுது. மக்களுக்கு சமுதாயத்துக்கு தேவையான ஆழமான அழுத்தமான கதையுள்ள ஒரு கதைக்களமாக லால் சலாம் வந்திருக்கு. அண்ட் விஷ்ணுஷால் பிரதர், விக்ராம் பிரதர், இவங்களோட உழைப்பும் சரி, மொத்த டீம் எல்லாரோட உழைப்பும், இந்த படத்தோட ரைட்டிங்கும் ரொம்ப அழகாக பேசப்படும். ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு கருத்து நிறைந்த ஒரு படம் லால் சலாம். ஸோ இந்த படத்தில் நான் இணைந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி. தேங்க்யூ. உண்மையிலே வந்து லால் சலாம் ஆடியோ லான்ச் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்குது. லைஃப்பில் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு ஈவெண்ட் இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏதோ ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி லைஃப்பில் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. லால் சலாம் ஆடியோ லான்ச். சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் பேச போகிறாரு. அவர் பேச்செல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்லுங்கள் மேடம். ஆமாம் ஆமாம் இல்லை, சார் எப்போ ஒரு குட்டி கதை சொல்லுவார். அது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். லைஃப்பில் ஒரு முன்னேறி வரணும் அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு கருத்தோ சொல்லுவார். அது சொல்கிற ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். அது இல்லாமல் வேறு லாஸ்ட் டைம் ஜெயிலர் படத்தில் வந்து சூப்பராக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. வேறு லெவலில் இருந்தது. அப்படியே ஒரு மணி நேரம் சூப்பராக பேச அப்படியே அப்படி பார்த்துட்டு இருந்தேன் உட்காந்து, ஒச்சை கண்ணு வாங்காமல். அந்த மாதிரி இப்போ என்ன பேசுவாருன்ற ஒரு வெயிட்டிங்கில் இருக்கேன். ஆமாம், இந்த படத்தில் பண்ணியிருக்கேன். சாரோட நடிச்சிருக்கேன். பட்டு அவர் பக்கத்தில் போகும்போதே நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். அப்படியே ஒரு இதுவாக இருக்கும். படம் பாருங்களேன், படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தலைவர் கூடலாம் வந்து தலைவர் படத்துக்கு வந்து நம்ம காலேஜ் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு டிக்கெட் கிடைக்காம லைனில் நின்று போட்டு லாஸ்ட்டில் கிடைக்காம வருத்தத்தோடு வீட்டுக்கெலாம் போயிருக்கோம். இப்போ அவர் தலைவர் படத்துலேயே நம்ம ஒரு கேரக்டர் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. விஷ்ணு விஷால் சார் கூட முதல்ல நடிச்சிங்களா விக்ராந்த் சார் அப்படின்னு சார் கேட்குறீங்க? விஷ்ணு விஷால், அதான் லால் சலாம் படத்தில் எனக்கு கிடைச்ச 2 நண்பர்கள்னால் அது விஷ்ணு விஷால் பிரதரும் விக்ராந்த் பிரதரும். ஃப்ரெண்டுனா நார்மல் ஃப்ரெண்டுலாம் கிடையாது, நம்மளை மாட்டி விட்ற ஃப்ரெண்டு. விஷ்ணு விஷால் பிரதர் எப்படின்னா, நம்மளே வந்து ஏதோ லப்பர் பாலில் விளையாடிட்டு கிரிக்கெட் விளையாட்டு வந்திருக்கோம். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக கட்ட பால், கரெக்டாக பால் எங்கே ஸ்பீடாக வருமோ அங்கே தானே நிற்க வைப்பார். நீங்கள் நில்லு, பால் அப்படியே புல்லட் ட்ரெயின் மாதிரி வேகமாக அப்படியே காதை உரசின்னு போவோம். மிஸ் ஆனால் பாலோட காலம் தனியாக போயிடும். அந்த மாதிரி நம்மளை மாட்டி விடுவாப்புல. விக்ராந்த் சார் அவரும் அப்படி தான், அவரும் அதுக்கு ஆப்போசிட்டு. அவர் என்ன பண்ணுவார், நம்ம ஓரமாக நின்னா உடம்புல அடிப்பார் பாலை, ஒரு மூலையில் என்னன்னா மூஞ்சிலே அடிப்பார். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுவாங்க. 2 பேரும் வச்சு செய்வாங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சதில்லை, அவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு நான் பொழைச்சதில்லை. அந்த மாதிரி செய்வாங்க வச்சு என்ன. பட் அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு சூப்பரான ஆக்டரு விஷ்ணு விஷால் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெர்சடைல் ஆக்டரு. நல்ல அவர் படங்கள் ஒன்றுமே வந்து சூஸ் பண்ணி பண்ணுவார், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராட்சசன், முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை எல்லா படமே, இப்போ லாஸ்ட்டாக கட்டா குஸ்தி, அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் படங்கள் ரொம்ப பிடிக்கும். விக்ராந்த் ப்ரோ வந்து அவரும் சூப்பரான ஆக்டர், அவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர், அவரும் நல்லா சூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்காரு. பட் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு 2 பேருமே ஆனால் வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன அதான் எல்லாத்தையும் அங்கே ஸ்டேஜில் பேசலான்னு பார்க்குறேன். இங்கேயே பேசி முடிச்சிட்டா என்ன பேச தெரியல ஸ்டேஜில். எனக்கு ஆல்ரெடி பாதி பேசிட்டேன், பட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டேன். இங்கே சூப்பர் ஸ்டார் பற்றி அவர் சார் வந்துங்க பாருங்க, சூப்பர் ஸ்டார் அவரை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. பட் இருந்தாலும் அவர் நீங்கள் ஆசையாக சொல்கிறேன். உண்மையிலே அவர் பேரில் மட்டும் காந்தம் கிடையாது, அவர் கண்லேயும் காந்தம் இருக்குது, அவர் நடையில் காந்தம் இருக்குது, அவர் ஸ்டைலில் காந்தம் இருக்குது. அவர் வந்தால் நடமை அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துருவார். அந்த அளவுக்கு வேறு லெவல். அவரை பற்றி நிறைய சொல்லலாம், அங்கே சொல்கிறேன். ஜோக்கு உண்மையிலே இல்லை, ஜோக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து என்னை காமெடியாக தான் பார்ப்பாங்க. இந்த படத்தில் ஐஸ்வர்யா மேம் வந்து என்னை ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக ஆக்கியிருக்காங்க. நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக படம் பார்க்கும்போது நீங்களே அதை என்ஜாய் பண்ணுவீங்க. ஏங்க ரஜினி சார் பக்கத்தில் போகிறதுக்கே எனக்கு பதட்டமாக இருக்கு. எங்கெங்க நான் ஜோக்கெல்லாம் சொல்கிறது?
ஜோக்கெலாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு பதட்டம். அவர் சார்கிட்ட வந்து ஒரு மரக்கன்று கொடுத்து ஒரு வாழ்த்து வாங்கினேன். சார் இது மாதிரி விவேக் சாருக்கு போல் வந்து நானும் தொடர்ந்து மரக்கன்றுலாம் நல்லா இருக்கேன் சார் அப்படின்னேன். அவரும் மரக்கன்று வாங்கிட்டு சூப்பர் 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 வாழ்த்துக்கள் கீப் இட் அப், குட் குட் குட், நல்லா பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் தான் பேசுனேன். ஏம்மா இருமா, நீ வேறம்மா பிளான் பண்ணலாமா, சொல்லிடலாம் முன்னாடியே. ஆமாம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் வந்து ஒரு அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு. நம்ம திரையில் பார்த்து ரஜினி சாரை கை தட்டியிருக்கோம். அப்பா அம்மா எல்லாருமே ஃபேன்ஸாக இருப்பாங்க. ஒரு 4 தலைமுறையை கட்டி போட்ட ஒரு ரஜினி சார் 4 தலைமுறை மக்களையும் வந்து இன்னி வரைக்கும் ரசிக்க வச்சுட்ருக்காரு. அவரோட படத்தில் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணதில் வந்து மிகப்பெரிய சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லால் சலாமுடைய இசை வெளியீட்டு விழா வந்து பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கு நம்ம சாய்ராம் இன்ஸ்டியூட் காலேஜில். அதில் நானும் ஒரு சிறு பங்காக இருக்குன்றது எனக்கு ஒரு பெருமை. இந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன். நம்ம டீசரில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் வரும். இந்தியா பாகிஸ்தான் மேட்சை நேரில் பார்த்துருப்பீங்க. அந்த விஷயம் ஃபுல்லாக இருக்கும். அந்த கிரிக்கெட்டில் வந்து கமெண்டேட்டரி பண்ணியிருப்பேன். அது எனக்கு சாரோட நடிக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மேடம் கொடுத்தாங்க, டைரக்டர். அவங்களுக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். கிரிக்கெட் வந்து அதில் ஒரு பார்ட்டு. அந்த பார்ட்டில் வந்து நானும் இருக்கேன்றது எனக்கு ஒரு பெருமை. அந்த வாய்ப்பை கொடுத்த லால் சலாம் டீம் அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தை வந்து நான் ஒரு ரசிகனாக நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாரோடைய ப்ரெசன்ஸு, அவருடைய ஸ்டைலு இதில் வேறு மாதிரி இருக்கும். மொய்தீன் பாயா வருவார். அவருடைய என்ட்ரிக்காக எல்லாரும் ஒரு ரசிகனாக நானும் வெயிட் பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.